ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்புநேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அன்னை மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்றவரும் அன்பால் மற்றவர்களை கட்டி போடக்கூடியவருமான ரிஷபராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து அதிக நன்மைகள் நிச்சயம் அளிப்பார். பண வர வரும் தேதிகள் உங்களுக்கு 2, 3, 6, 8, 11, 13, 15, 17, 19, 21, 23 போன்ற தேதிகள் நிச்சயம் பண வரவு வரக்கூடுங்க. சந்திராஷ்டம நாட்கள். முதல்ல சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். அதுதான் சந்திர அஷ்டமம்ன்றது. அஷ்டமன்றது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நாட்களில் உங்களுடைய மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல கடுமையான போராட்டம், காதலர்களுடைய மன அழுத்தம் வரக்கூடும். அதே டைமில் தேவையில்லாத ஒரு சண்டையெல்லாம் வருங்க. குறிப்பாக கணவன் மனைவியும் சண்டை போட்டுப்பாங்க. முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது அதிகமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். டிராஃபிக் போலீஸ் கிட்டலாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இதை நம்ம ரொம்பவே கவனமாக கையாள வேண்டும் இந்த நாட்களில். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் 4/3/2024 நண்பகல் 12 மணி முதல் 6/3/2024 மாலை 4 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. தடை விலக சிவன் கோயில் சென்று நந்தி வழிபாடு செய்யுங்க. அருகம்புல் விநாயகருக்கு போட்டுவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக ஒருவர் எதற்கு பிறந்து இருந்து அவர் வாழ்க்கை எப்படி முழுமைப்படுத்துகிறார் என்பதை சொல்லக்கூடிய கர்மஸ்தானங்க. கர்மஸ்தானம்னா 10ஆம் இடம் தாங்க. அதில் தாங்க உங்களுடைய ஜீவனம், புகழ், வேலை, தொழில் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கும்ப சனி பகவான் தான். அவர் 10ஆம் இடத்தில் இருப்பதாலும் ராசி அதிபதியே 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் சிறப்பாகவே இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வேகம் விவேகமாக செயல்பட்டு புதிய திட்டங்களை தீட்டி அதன் வழியே உங்களுடைய லாபங்களை நீங்கள் மாற்றி காட்டுவீங்க. நல்ல ஒரு நட்பால் தொழில் மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திடீர் பணக்குவியல் வரக்கூடும். சிறிய வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே வருமானம் சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வலுப்பெற்றாலே ஒருவருக்கு நல்ல வேலை அமைந்து விடுங்க. அடிமை வேலை உங்களுக்கு 6ஆம் இடங்க. சொந்த வேலை பார்த்திங்கன்னா சொந்த தொழில் 10ஆம் இடம். உங்கள் 6ஆம் இடத்தின் அதிபதியே துலாம் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்தில் நிற்க நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வேலை நிரந்தரமாக கிடைக்கப்படுவீங்க. சனி சுக்கிரன் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம சுமையை வேலையின் வழியே நிச்சயம் சரி செய்வாருங்க. நல்ல நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் வேலை உறுதியாக கிடைக்கப்படுவீங்க. அடிப்படை வேலையாட்கள் முதல் அரசு துறையில் உள்ளவரை அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் மகிழ்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக 8ஆம் இடம் 12ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். உங்கள் ரிஷபராசிக்கு 8க்குரியவன் தனுர் குரு. அவர் 8க்குரியவனாக இருந்து 12ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார். எனவே திடீர் அதிர்ஷ்டத்தால் சர்வதேச நாடுகளில் விசா அனுமதி கிடைக்கப்பெற்று ரஷ்மி யோகத்தின் வழியே வேலை உங்களுக்கு சிறப்பாக அமைந்து புது உத்தியோகத்துடன் இருப்பீங்க. திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் ஒருவரின் கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய இடமே 7ஆம் இடம் தாங்க. களத்திர பாவகம்னாலே உங்களுக்கு 7ஆம் இடம் தான். ஜென்ம பந்த தொடர்பில் ஒருவர் இணையக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி, பொதுமக்கள் எல்லாம் இந்த 7ஆம் இடத்துல வருங்க. உங்கள் 7ஆம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய். அவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று யோகமான மங்களமான வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. சுப காரியங்கள் இனிமையாக நடந்தேறக்கூடும். உங்கள் குடும்பம் களை கட்டக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் ஒரு காதலை அதிகமாக தூண்டக்கூடிய கிரகங்க. இருவரும் ஒன்றிணைந்து 10ஆம் இடத்தில், அதாவது கேந்திர பலத்துடன் இந்த புதன் சுக்கிரன்லாம் இருக்கிறது பிரிந்த காதலர்களும் ஒரு தலையாக காதலிப்பவர்களும் உங்கள் மனம் விரும்புவரிடம் ஒன்று சேருவீங்க. காதல் கனவுகள் விதைக்கப்படுவதில்லை, படைக்கப்படுகிறது. எனவே காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அதிர்ஷ்டம், புகழ், குழந்தை எல்லாமே 5ஆம் இடம். உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி கன்னி புதன். அவர் 10ஆம் இடத்தில் இருப்பதும், அதே மாதிரி கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் குலதெய்வ அனுகிரகத்துடன் சந்தான பாக்கியம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு புதன் கல்வியில் ஒருவர் நன்றாக ஜொலிப்பதற்கும் படிப்பதற்கும் முக்கிய கிரகங்க. குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் 4ஆம் இடமான அடிப்படை கல்விஸ்தானத்தை பார்ப்பதும், புதன் 10ல் இருப்பது பத்திர யோகத்தை தருவதால் வரும் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துக்காட்டுவீங்க. அனைத்திலுமே முதல்நிலை மாணவராக வலம் வருவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் இருவருமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அமையக்கூடிய அந்த சொத்து வசதிகளை அழகான வீடுகள் அமைவதும் வாகனத்தை அமைத்து கொடுவதும் வல்லவராக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இவங்க 9, 10 அதாவது திரிகோணம் மற்றும் கேந்திர பலம் பெற்றிருப்பதால் நினைத்த வகையில் இந்த பூமி யோகம் ஏற்படக்கூடுங்க. வீடு கட்டுவீங்க. அடுக்குமாடி குடியிருப்பு நன்கு அமையக்கூடும். ஆசைப்பட்ட வாகனம் நிச்சயம் வாங்கி மகிழ்வீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் நன்கு அமையக்கூடும்.
கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு ராஜயோகமான கிரகங்கள் சனி, புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகமே 10ஆம் இடத்தில் தொழிற்சானத்தில் இருப்பதால் புதிய பட வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. வருமானம் மனநிறைவளிக்கும். மிகவும் நீங்கள் பிரபலமாவதற்கும் விஐபியாக மாறுவதற்கும் ஏற்ற மாதமாகவே இருக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரியன் 10ல் திக்பலம் பெற்று அரசியலில் வெற்றி அளிப்பார். மேலும் பார்த்தீங்கன்னா பதவி பட்டம் தேடி வரக்கூடும். செவ்வாய் உச்சம் பெற்றாலே பார்த்தீங்கன்னா படை தளபதி என்ற பட்டம் நிச்சயம் வரக்கூடுங்க. வேகம் நிறைந்தவராக நீங்கள் மக்களிடையே பெயரும் எடுத்து காட்டுவீங்க. மொத்தத்தில் இம்மாதம் தகுதியான உங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்யும். ரிஷபராசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. பொது வழிபாடு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. மற்றும் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்கள். சர்க்கரை பொங்கலை ஏழை மக்களுக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க, நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.